இல்லை ஆக்சுவலி ஒரு மூவினா ஒரு கிளாமர் இருந்தானா ஆடியன்ஸ் பார்க்குறாங்கல்ல. இப்போ பசங்க என்னப்பா ஹீரோயின் எதுவுமே இல்லை என்னன்னு கேட்பாங்கல்ல. அதை தான் காமிக்கிறாங்க. இன்னமும் இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா திருந்தவே மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்களை கொடூரமையாக சாவடிக்கிற மாதிரி சீனிகளை எடுக்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். கவர்ச்சியாக இல்லை, என்னை பொறுத்தவரை கவர்ச்சி இல்லை. எனக்கு 66 வயசு ஆகுது. ஸ்டோரி வந்து சுமார் தான் சார், ஸ்டோரி சுமார் தான். ஏன்னா பொள்ளாச்சியுடைய உண்மை சம்பவமாக இருக்கனால ஸ்டோரி சுமார் தான். இதை விட மோசமான படங்கள் இருக்குது, இதெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஓகே, ஸ்டோரி ஓகே, அது ரியல் ஸ்டோரின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பொண்ணுன்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கணுன்றது ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எல்லாரையும் நம்பக்கூடாது, யாரையுமே நம்பக்கூடாதுன்ட்டு ஒரு இது எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் பரவாயில்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்கலான்ட்டு. இன்னும் கொஞ்சம் இதாக ஆகலாம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரோ படம் மாதிரியே இல்லை ப்ரோ, சீரியல் மாதிரி இருக்குது ப்ரோ. நீங்களே பார்த்துட்டு வாங்க ப்ரோ. ஏன்னா இன்றைக்கி வந்து பப்ளிக்கே வந்து நிறையா விஷயம் வந்து கிளாமராக தான் இருக்குது. ஆனால் அந்த கிளாமர் படத்தில் வந்து ஒரு கிளாமர்லாம் பெருசாலாம் இல்லை. ஸ்டோரி சூப்பரு, டைலாக் சூப்பர், படமும் வந்து சூப்பர் தான். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேக் இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்டு மியூசிக் வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அதேமாரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பர். இல்லை அது கொஞ்சம் நாடகத்தனமாக இருக்குது. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக நம்ம வந்து அந்த கண்டென்ட் வந்து சூப்பர். இல்லை எல்லாமே ஒரு ஒரு எல்லாம் புதுமுகம் வச்சு பண்ணியிருக்காங்க. புதுமுகம் வச்சு பண்ணும்போது வந்து ஓகே பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் அடிக்குது. செகண்ட் ஹாஃப் வேணால் நல்லா விறுவிறுப்பாக எடுத்திருக்காங்க. ஒன்றும் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளேவும் பேக்ரவுண்டு மியூசிக்கும் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம். இது பண்ணியிருந்தால் ஒன்றும் படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை விட மற்ற மூவிங்களை பார்த்தா என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக இதில் என்ன கிளாமராக இருக்குது? இல்லை ஆக்சுவலி ஒரு மூவினா ஒரு கிளாமர் இருந்தானா ஆடியன்ஸ் பார்க்குறாங்கல்ல. இப்போ பசங்க என்னப்பா ஹீரோயின் எதுவுமே இல்லை என்னன்னு கேட்பாங்கல்ல. ஸோ கிளாமர் அவ்வளோலாம் இல்லை, ஒரு எக்ஸ்போஸ் இருந்தால் தானே வேணும். இந்த மெயின் யஷிகா ஆனந்தோட கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப போல்டாக தைரியமாக இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யஷிகா ஆனந்தை பார்க்க தான் நான் சொல்கிறேன். சும்மா சும்மா ஆனால் இப்போ நடக்கிறது தான் எடுக்கிறாங்க. இந்த எவ்வளோ விஷயம் மெயினாக வந்து பொண்ணுங்க வந்து ரொம்ப 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 சேஃபாக இருக்கணும். மெயினாக இது வந்து காமனாக நடந்துட்டு இருக்க விஷயம் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ ஒருத்தர் அதான் நான் சொன்ன மாதிரியே ஒருத்தர் போவாங்க, நம்பர் கொடுப்பாங்க, அழகாக இருக்காங்க, கூப்பிட்டு வந்து சடனாக போகிறது, இதெல்லாம் ரொம்ப சேஃப் இல்லை பொண்ணுங்களுக்கு. வீக்காக இருக்காங்களா? ஆமாம், ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க. அது இப்போ வர ஜென்ரேஷன் பொண்ணுங்கள்னு சொன்னால் வெரி 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 பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். சின்ன பொண்ணுங்கள இருந்து என்னென்ன தெரியல, சும்மா அழகாக இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு சொல்லி நம்பர் வாங்கி இந்த மாதிரி நிறைய பெண்களை ஏமாற்றிட்டு போகிறாங்க. யா கொஞ்சம் வந்து இன்னும் நிறைய ஃபைட் சீன் வச்சுருக்கலாம். மெயினாக இன்னும் வந்து தங்கச்சி பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு என்ன அது எல்லாமே எடுத்துருக்கலாம். அது அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த பாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த பொண்ணுங்க வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லாதீங்க. இப்போ எவ்வளோ பேர் குடிச்சிட்டு அவங்க ஹெல்த் இஷ்யூ எவ்வளோ குடிச்சிட்டு எப்படியெல்லாம் இருக்காங்க. மெயின் அதில் வந்து அந்த சாங்லாம் குடிக்காதீங்க. எதுக்கு காசு வீணாக போனால் செலவு பண்ணுறீங்க? ஃபேமிலி ஆகிட்டுருக்கு. ஸோ நல்ல சாங் தான், அதில் என்ன தப்பு இருக்குது? அழகான ஒரு சாங், ஒரு குட் மெசேஜ்னு சொல்லலாம். மூவி சூப்பருங்க, போர் அடிக்காமல் போகுதுங்க. இந்த காலத்துக்கு தான் இந்த ஸ்டோரி, இந்த காலத்துக்கு தான் இந்த கதை. இது கவர்ச்சியாக எதிர்பார்க்க முடியாதுங்க. அது கவர்ச்சினே வரலையே. அது கவர்ச்சியாக இல்லை, என்னை பொறுத்தவரை கவர்ச்சி இல்லை. எனக்கு 66 வயசு ஆகுது. கதை நான் யாரை ஏமாறக்கூடாது, கான்செப்ட் நல்லா இந்த காலத்துக்கு காத்தாங்க. இந்த கதைங்க இது அவ்வளோதான். இனிமேல் தான் வரும், ஃபேமிலியோட பார்க்கலாம். அதாவது அதுதான் சொல்ல வரேன். அவங்க வந்து ஒரு நடிகை தான் நம்ம இதில் பார்க்கணும். இது வந்து ஒரு நடிகை தான் நம்ம இதில் பார்க்குறோமே தவிர அவங்க வந்து ஒரு இறந்து போன ஒரு தங்கச்சிக்கு அக்காவாக நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து குடும்ப கேரக்டராக இருந்திருப்பாங்க. இவங்க அப்படி இல்லை. இவங்க வந்து ஒரு நடிகை, ஒரு ஃபேமிலியில் ஒரு நடிகை வந்து நடிகையிலேருந்து
தங்கச்சியை கொண்டுட்டாங்களேன்றனால அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரியான வழிமுறையில் தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர ஒரு பெண்ணை வந்து ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு பழி வாங்கிறதுக்கு வரணும்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல அவங்க கவர்ச்சியை காமிச்சாருன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு என்ன சார் ஸ்டோரி வந்து சுமார் தான் சார், ஸ்டோரி சுமார் தான். ஏன்னா பொள்ளாச்சியுடைய உண்மை சம்பவமாக இருக்கனால ஸ்டோரி சுமார் தான், பெருசாக இல்லை சார், பெருசாக இல்லை. நடிப்பு கூட கொஞ்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் எல்லாம் விறுவிறுப்பாக போகுது, ஓரளவுக்கு பார்க்கலாம். இல்லை அதெல்லாம் கொஞ்சம் வந்து தவிர்த்திருக்கலாம் வந்து தவிர்த்திருக்கலாம். இதை விட மோசமான படங்கள் இருக்குது, இதெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இது வந்து ஒரு தங்கச்சி பழி வாங்கினதுனால அவங்க கிளாமராக கொஞ்சம் நடிச்சிருக்காங்க. இன்னமும் இதே தான், இன்னமும் அதே தான். பெண்களை வச்சே தான் நீ படம் நடந்துக்கிற ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிற மாதிரி சீனை காமிச்சு அவளை மண்டியில் அடிக்கிறது கற்றுக் கொடுக்குறதே இந்த சினிமா தான் நான் சொல்கிறேன். நல்லா கேட்டுங்க, ஒரு பொண்ணை வந்து அவனுக்கு கெடுக்கிறதும் இல்லாமல் என்ன பணத்தை பறிக்கிறதும் இல்லாமல் அவளை கொடூரமாக அடித்து சாவடிக்கிற மாதிரி சீனியே தான் காமிச்சுக்கிறாங்க. இன்னமும் அதை தான் காமிக்கிறாங்க. இன்னமும் இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா திருந்தவே மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்களை கொடூரமையாக சாவடிக்கிற மாதிரி சீனிகளை எடுக்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். ஆமாம், அது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது அந்தமாரி அது வந்து இதை விட நிறைய படத்துங்களாம் கூட அந்தமாதிரி பாட்டுச்சிங்களாம் வந்துச்சு கூட. இதில் அந்த அளவுக்கு இல்லை சார், சொல்கிற வேண்டிய நார்மல் கிளாமர் கேட்குறாங்க, கிளாமர் மக்கள் விரும்புகிறாங்க, அதனால் கிளாமர் போடுறாங்க. அதனால் குடும்ப படம் வந்து இந்தமாதிரி நேரத்தில் வந்து அந்தமாதிரி சீன்லாம் இதில் தவிர்த்திருக்கலாம். பொள்ளாச்சி கதையை மட்டுமே எடுத்துருந்தால் இன்னும் கூட இதில் விறுவிறுப்பாக்கியிருக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, ஃபேமிலியில் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், கண்டினியூஸாக பார்க்கணும். குடும்ப பெண்கள் வந்து குழந்தைங்களாம் எப்படி வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம்.